ஓகேங்க. போன வீடியோங்களில் நான் 2 வீடியோவில் நான் எதை பற்றி பேசுனேன்னு சொன்னாக்கா, அந்த எரேமியா புத்தகத்தில் இந்த ப்ராஃபட் ஜெரமாயா புக்கிலேருந்து நான் சிறு சிறு பகுதியில் வந்து நம்ம பேசினோம். இப்போவும் நம்ம எசேக்கியேல் புத்தகத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து பார்ப்போம். அதோடு சேர்த்து எரேமியா புக்கில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த எரேமியா வந்து ப்ராஃபஸி கொடுப்பார், அதாவது இறைவாக்குரைப்பார். அதாவது அந்த யூதா மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால நெபுகாத் மன்னர் வந்து அவர்களை அடிமைப்படுத்தி நாடு கடத்தப்படுவாங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த சமயத்தில் எரேமியா இறைவாக்குனரை வந்து செதேக்கியா மன்னர் அரண்மனை காவல் கூடத்தில் அடைச்சி வைப்பார் இல்லைங்களா? அப்போது இந்த முற்றுகையின் போது என்ன ஆகும்னா, இந்த செதேக்கியா மன்னனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த செதேக்கியா மன்னனை வந்து நெபுகாத்நேச்சர் மன்னனுக்கு பயந்து எப்படி நாமளை நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்து என்ன பண்ணிடுவாங்க, அரபாப்புக்கு தப்பி போகும்போது எப்படி தப்புவாங்கன்னா, அரண்மனை வாயில் மதில் இருக்கும் இல்லைங்களா, அதில் அந்த இடைவெளி வாயில் வழியாக தப்பி ஓடுவாங்க. ஆனால் இந்த கல்தையர் பின்னாலேயே போய் அந்த எரிகோ சமவெளியில் அவரை பிடிச்சி எங்கே கொண்டு போய் அவங்களுடைய ஆட்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே நெபுகாத்நேச்சர் மன்னருக்கு. நெபுகாத் அரச மன்னர் என்ன பண்ணுவார்னா, செதேக்கியா மன்னனுடைய கண்களை பிடுங்கி, அதுக்கு முன்னால் அவனுக்கு கண்களை பிடுங்கிறதுக்கு முன்னாலேயே அவன் எதிரிலேயே செதேக்கியா மன்னனுடைய புதல்வர்களே கொண்டுடுவார். கொண்ட பிறகு செதேக்கியா மன்னனுடைய கண்களை பிடுங்கி எங்கே பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சாகும் வரை அவனை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க இல்லைங்களா? இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த நெபுகாத் மன்னர் என்ன பண்ணுவார், அந்த மேய்கா பாலனுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். எரேமியா இறைவாக்குனரை வந்து விடுதலை செய்ய சொல்லி அவரை நல்லா கவனித்து கொள்ளும்படி அவருக்கு எல்லாமே கொடுத்து பணமும் கொடுக்கும்படி அந்த ஏற்பாடு செய்வார். எரேமியா தீர்க்கதரிசி அங்கே இருந்துட்டு வந்து அவர் இறைவாக்கு வச்சுட்டு இருப்பார். ஆனால் பின்காலத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் எகிப்துக்கு கட்டாயப்படுத்தி அகதியாக எகிப்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அது அவருடைய இது. இப்போது நம்ம வந்து இந்த எசேக்கியேல் புத்தகத்துக்கு வருவோம். இந்த எசேக்கியேல் இறைவாக்குனரும் எரேமியா காலத்தில் வாழ்ந்தவர் தான். ஆனால் இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். ஆக்சுவலாக இவருடைய காலகட்டம் எப்போன்னு சொன்னால், கிமு 593 ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டாக 593 571 வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டர் இல்லைங்களா? அப்போது 597 கிமு 597 அதாவது முழுவதுமாக எருசலேம் தேவாலயமும் அந்த எருசலேமும் அழிக்கப்படுவதற்கு முன்னால் 597 இவரை வந்து எசேக்கியேல் இறைவாக்குனரையும் அந்த யூதாவின் மன்னன் அந்த யோயாக்கிம் ஒரு இளவயது அரசன் இவரையும் நாடு கடத்தி எங்கே பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அங்கே இந்த யோயாக்கிம் மன்னனும் இந்த எசேக்கியேல் இறைவாக்குனரும் கேபார் நதி அண்டையில் வந்து அங்கே தான் அவங்க தங்கியிருப்பாங்க. அங்கே வந்து தான் அவர் வந்து அந்த அகதிகளாக வாழும் நாடு கடத்தப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வந்து இறைவாக்கு உரைப்பார். எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும், எப்படி கடவுள் மீண்டும் அவர் கூட்டிகிட்டு போவார், எப்படி ஒரு வளமுள்ள எருசலேம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும், எப்படி நகர்கள் கட்டி எழுப்பப்படும் அப்படின்றது இறைவாக்குரைப்பார் எசேக்கியேல். இப்போது நம்ம அங்கே எப்படிப்பட்ட இறைவாக்கு எசேக்கியேல் இறைவாக்குனர் வந்து இந்த நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்களுக்கு அந்த பாபிலோன் நாட்டில் வந்து சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். சொல்கிறாரு, கடவுள் வந்து இறைவாக்குனர் எசேக்கியேல் வழியாக ஃபஸ்ட்டு எருசலேம் மலைகளுக்கு சொல்கிறாரு, அந்த யூதாவின் மலைகளை நோக்கி சொல்கிறாரு. இந்த மற்ற மக்கள் எல்லாரும் மலைகளே உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்களா, மக்களை விழுங்கி இந்த நாட்டில் மக்களே இல்லாதபடி செய்த மலைகளேன்னு உங்களை சொல்கிறாங்க. பட்டு நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, உங்கள் கிளைகள் எல்லாம் விரித்து வரவிருக்கும் இஸ்ராயல் மக்களுக்காக கனி கொடுப்பீர்கள். இன்னும்
விரைவிலேயே இஸ்ராயல் மக்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி வருவார்கள். அப்பொழுது உங்களை நான் வளமடைய செய்வேன். நகர்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படும், செழிப்பாக்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்காக செய்விருப்பேன்னு கடவுள் அந்த மலைகளை நோக்கி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இஸ்ராயல் மக்களுக்காக அந்த இறைவாக்கு உரைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் என் நாமத்தை, என் பெயரை தீட்டுப்படுத்தினீர்கள். இந்த தீட்டுப்படுத்தினீர்கள் எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா, எப்பெல்லாம் அவருடைய மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமன்னு சொல்கிறது அந்நிய தேவதைகளுக்கு நிர்மப்படையலும் பாகாலுக்கு தூபம் காட்டுறது இந்த மாதிரி செய்யும்போது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. அப்படி கீழ்ப்படியாமல் போகிறது கடவுளுடைய நாமத்தை மற்ற அந்நிய மக்களுக்கு முன்பாக தீட்டுப்படுத்தினாங்க சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் என்னுடைய தூய பெயரை தீட்டுப்படுத்தினீர்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா, இந்த தண்டனையெல்லாம் இதற்காக தான் வந்தது உங்களுக்கு. ஆனால் மறுபடியும் உங்களை நாட்டுக்கு கூட்டி கொண்டு போவேன். இப்பொழுது நான் உங்களை உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன். தூய நீரை தெளித்து உங்களுக்கு ஒரு புதியதொரு இதயத்தை கொடுப்பேன். உங்களுக்குள் ஒரு புதிய ஆவியை புகுத்துவேன். கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்பொழுது இதையெல்லாம் நான் செய்யும் பொழுது அந்த மற்ற மக்கள் முன்னிலையிலே உங்கள் வழியாக நான் இதை செய்யும் பொழுது என் நாமத்தை நான் என் பெயரை மாட்சிப்படுத்துவேன், தூய்மைப்படுத்துவேன் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்காக செய்யல, நீங்கள் என் பெயரை தீட்டுப்படுத்தினார்கள். அதனை சரி செய்வதற்காக என் பெயரை மேன்மைப்படுத்துவதற்காக, மாட்சிப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக இதனை செய்வேன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்படின்னா மறுபடியும் உங்களை அங்கே கூட்டி கொண்டு போகும்பொழுது இந்த நகர்களெல்லாம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அதே எரேமியா புத்தகத்தில் எப்படி எரேமியா சொல்கிறாரோ அதே மாதிரி இங்கே எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த எருசலேமின் வளமுள்ள வருங்காலத்தை பற்றி, மக்களின் வளமுள்ள வருங்காலத்தை பற்றி பேசுகிறாரு. நகர்களெல்லாம் கட்டி எழுப்பப்படும். அங்கே விதை விதைப்பார்கள். இனி வராது, பஞ்சமே இனிமே வராது, திராட்சை தோட்டங்களெல்லாம் உண்டாக்கப்படும் அப்படின்னு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. பிறகு அதே தான் நான் சொன்னல 70 வருஷம் இல்லைங்களா, அந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது மறுபடியும் எருசலேம் புதுப்பிக்கப்படும். அந்த மக்கள் வளமுள்ள ஒரு வருங்காலத்தை எதிர்நோக்குவார்கள் என்ற வாக்குறுதியை கடவுள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறாரு. அப்போ கடவுள் அங்கே அந்த அவர்களுடைய அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த நிலையிலும், அதாவது தேவே ஆன் எக்ஸைல் ஃபார் 70 years லாங் டைம் இல்லையா, அப்போ அந்த காலகட்டத்திலுமே கடவுள் இறைவாக்கினர் வழியாக மக்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், நம்பிக்கையை கொடுக்குறாரு. அப்படின்னா உங்களை நான் இப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், அப்படியே விட மாட்டேன், தண்டனையை அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டேன். பட் உங்கள் இதயத்தை மாற்றி அமைக்கும்போது நீங்கள் உங்களுடைய அருவருப்பான செயல்களுக்காக வெட்கமுறுவீர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை இதயத்தை மாற்றும் பொழுது, உங்களுக்கு நல்ல இதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்ற அந்த வாக்குறுதி கொடுக்குறார். அதே மாதிரி செய்கிறாரு. இதே தான் நமக்கும் சொல்கிறாரு. பாவம் செய்விட்டு கடவுளை விட்டு விளைக்கும் போது ஒரு சிக்ஷையின் காலம், ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு கரெக்ஷன் காலத்தில் நமக்கு வாழ்க்கை கடினமாக இருக்கும். ஆனாலும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கார். நம்ம கூட இருந்து உன்னுடைய தவறை நினைத்து வெட்கப்படு, மனம் திரும்பி என்னோடு வா, அப்பொழுது நான் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக வளமுள்ளதாக இருக்கும். நமக்கும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஓகேங்களா? மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much for listening to my video. Bye.